விஷயம் நான் பார்க்கணும். கடந்த 3 நாட்களாக தமிழகத்தில மிகப்பெரிய ஒரு இது நடந்துச்சு. ஆனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய பெரிய தொலைக்காட்சிகள், சேட்டலைட் சேனல்கள்லாம் இது ஒரு விவாத பொருளாக ஆகல. ஏன்னா அது கொத்தடிமை ஊடகமாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ₹2 கோடி அதில் பத்திரிகையாளர்களுக்கு மட்டுமே, நிருபர்கள், அதுக்கு மேலே சப் எடிட்டர், அவர் இவருன்னு இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள், பத்திரிகைகள், இதில் வேலை பார்க்கக்கூடியவங்க, சில இதில் முதலாளிகள், இவங்களுக்கெல்லாம் கூட 2 கோடி அளவுக்கு பணம் மாதம் கொடுக்கப்படுகிறது. அப்படின்னா ஒவ்வொரு நபருக்கும் பல லட்சங்களில் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. டிவியில் உட்காந்து பேசுறது எல்லாம் திமுகவுக்கு சொம்படிக்கிற கூட்டம் எல்லாமே இந்த மாதிரி தான் ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு விலை போன ஆட்கள் தான் அப்படிங்கிறனால அவங்க இதை பற்றி பேச மாட்டாங்க. பூசி மெழுகிற மாதிரி தான் வேற மாதிரி கொண்டு போவாங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வாங்க. கடந்த 3 நாளாக தமிழகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திச்சு. அது முக்கியமாக அலுவலகங்கள்ல, அரசு அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்துறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது எப்போதாவது தான் நடக்குது. அதில் முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி இருந்தபோது தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் அலுவலகத்திலேயே ரைடு நடந்தது. அப்போ அது பெரிய விவாத பொருளாச்சுது. மு.க. ஸ்டாலின் தான் பெருசாக இதை பற்றி பேசிட்டு இருந்தார். இன்னைக்கு டாஸ்மாக் அலுவலகத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுவும் 3 நாளாக தொடர்ந்து நடந்திருக்கு. எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் 2 மாடியில் இருக்கக்கூடிய 2, அதாவது 3வது மாடி 4வது மாடின்னு நினைக்கிறேன், 2 மாடியிலுமே தொடர்ந்து நடந்திருக்கு. இது மாதிரி ஒரு 7 அலுவலகங்களில் நடந்திருக்கு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 25 இடங்களில் நடந்திருக்கு. இந்த சோதனை நடந்திருக்கு. அதில் ஜெகத் ரட்சகன், அப்புறம் நம்ம கரூர், அதாவது 5 கட்சி அமாவாசை ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, செந்தில் பாலாஜி, ஆகச்சிறந்த அயோக்கியங்க. இந்த முடியில இருந்து ஆரம்பிச்சு சுண்டு வரல் நகம் வரைக்கும் ஊழல் செய்யறது எப்படிங்கிறத இவர்கிட்ட கேட்டால் தெரியுங்க. அதுக்கு தாங்க இவரை வச்சிருக்காங்க கூட. திமுக, அது அதிமுக ஆளு தானே, அதிமுக தப்பு செய்தவர் தானே. அதிமுகவில் வேலையை வாங்கி தாரேன்னு சொல்லி ரூபாயை வாங்கி ஆட்டை போட்டு தானே இன்னைக்கு வரைக்கும் ஜெயிலில் கழி தின்னுட்டுலாம் கிடக்காரு. அப்போ அந்த வழக்கில் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை கரூர்லேயே போய் அவருக்கு மேலே சுமத்துன அதை யாரு? இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். அப்புறம் எதுக்கு அவரை நீங்கள் கட்சியில் சேர்த்தீங்க? அப்புறம் எதுக்கு அவரை கட்சியில் சேர்த்து அமைச்சர் பதவி கொடுத்து வச்சிங்க? அப்புறம் எதுக்கு அவருக்காக வேண்டி அவருக்கு 3 ஆப்ரேஷன், 3 அடைப்பெல்லாம் இருந்ததை நாடகம் போட்டாங்க பாருங்க. பெரிய அயோக்கியத்தனாங்க. ஜெயராமன் நினைக்கிறேன், அந்த துர்காவுடைய அண்ணன் மருத்துவர் ஜெயராமன், பேர் ஜெயராமன் தான் நினைக்கிறேன். கே நகரில் உள்ள இஎஸ்ஐ ஆஸ்பத்திரி, அது மத்திய அரசு ஆஸ்பத்திரி, அந்த ஆஸ்பத்திரியில் அவர் வேலை பார்த்தார். இப்போ அங்கே வேலை பார்க்கல, வெளியே வந்துட்டார். அவர் அங்கே வேலை பார்த்தார். அந்த ஆஸ்பத்திரியில் தான் இவருக்கு அவசர சிகிச்சை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை இவருக்கு வீட்டில் ரைடு நடத்தின போது ஜட்டிலெல்லாம் ஒன்று கடிச்சு நடந்தார் பாருங்க. அந்த நேரத்தில் தூக்கிட்டு நேரே கே நகர் போனாங்க. ஏன் கருணாநிதியிலேருந்து எல்லாரும் காவேரி ஆஸ்பத்திரி, அப்போல்லோ ஆஸ்பத்திரி போகும்போது இவர் எதுக்கு கே நகரில்? அது அரசாங்க ஆஸ்பத்திரி. அப்போ தமிழ்நாட்டில் உள்ள அரசாங்க ஆஸ்பத்திரி எதுவுமே லாய்க்கு இல்லையா? ஒரே ஒரு காரணம், அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை செய்து கொடுத்தார். இப்போ செந்தில் பாலாஜியை கூட்டிட்டு 4 மிதிங்க, அடைப்பு எங்கே இருந்துச்சுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். உண்மையான விஷயங்க. அதில் அடைப்பும் கிடையாது, நுடைப்பும் கிடையாது. அடைப்பு இருக்க மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிட்டு, அடைப்பு இருக்காத மாதிரி ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு 3 அடைப்பான். அவர் காலம்புள்ள அங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்களா? ஒன்றும் கிடையாது இல்லை. அவ்வளவு நாடகம், அரசாங்கத்தை ஏமாற்றி, மக்களை ஏமாற்றி, இந்த மாதிரி மடமாற்றம் பண்ணி, ஏன் முதலமைச்சர் இவருடைய செந்தில் பாலாஜி விஷயத்தில் இவருக்காக வேண்டி இவ்வளவு தூரம் இறங்கி இதெல்லாம் பண்ணிட்டு கிடக்காரு? ஏன் அப்படின்னா, அவர் தப்பு செய்தால் தண்ணி குடிச்சிட்டு போவார்ல, அப்படி தானே நீங்கள் நினைப்பீங்க. அவர் தப்பு செய்யலை, முதலமைச்சருக்காக அவர் தப்பு செய்தார். அவர் செய்ததில் கொஞ்சம் அவர் வழிஞ்சு போகிறது, அவர் புறங்கையை நக்குறது செந்தில் பாலாஜி. ஆனால் மொத்தமும் சேர்ந்தது ஸ்டாலினுக்கு. இப்போ அங்கே தான் சிக்கல். அதுதான் இந்த விசாரணையிலையும் செந்தில் பாலாஜியினுடைய சொந்தக்காரங்க, உறவினர்கள் வீட்லேயும் நடந்துச்சு. அதே மாதிரி ஜெகத் ரட்சகன், ஏதோ ஜெகத் ரட்சகன் எம்பி வீட்டில் அலுவலகத்தில் நடந்த சாராயம் வடிக்கிற ஆளுங்க. அவர் சாராயம் காய்ச்சற ஆள். அதனால் அவருக்கு அலுவலகத்துலலாம் அந்த ரைடு. முக்கியமாக அது மட்டும் இல்லை, தமிழகம் முழுக்கவே நடந்தது. இந்த ரைடு எது அடிப்படையில் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு டாஸ்மார்க் அலுவலகங்கள்லாம் ஒரு ரைடு நடத்தினாங்க. அப்போ ரைடு நடத்தும்போது அதில் சில ஆவணங்கள் சிக்கியது. அது ஒரு காரணம். 2வது ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023 அதாவது புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி இதில் ஒரு பெரிய ஊழல் நடக்குது டாஸ்மாகில் அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட ஒரு கோரிக்கை மனுவை கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்தார். அதில் பல்வேறு தகவல்களை கொடுத்துருந்தார். மொத்தமாக ரிசர்ச் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதை படிக்கும்போது அதில் என்னென்னலாம் அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு சுருக்கமாக 1-2 பாயிண்டை நான் சொல்லலாம். ஆனால் அதில் எப்படியெல்லாம் முறைகேடு நடக்கு, அது மூலமாக எவ்வளவு கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் குறிப்பிட்டிருந்தார். அன்றைக்கு
குறிப்பிட்டு அந்த மனுவில் கொடுத்திருந்தது. இது கவர்னர்கிட்ட போச்சு. இது கவர்னர் தான் போலீஸ் அதிகாரியாச்சே. அப்போ அவர் வந்து இதை சரியாக எந்த இடத்துல இதை விசாரித்து எப்படி செய்யணுமோ அதை வந்து கரெக்டாக அவர் பண்ணியிருக்காரு. இது எல்லாம் சேர்ந்து தான் இப்போ இந்த விசாரணை, இந்த ரைடு, இப்போ நடந்த அந்த 2 நாள் தொடர் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினாங்களா, இது வந்து எதுக்குன்னா அது இந்த நான் இப்போ ஏற்கனவே சொன்னது அடிப்படையில் நடந்த ஒரு விஷயம். இதில் வந்து ஏராளமான டாக்குமெண்ட்டாக அள்ளிட்டு போயிருக்காங்க. இவங்க வந்து எப்படியெல்லாம் பித்தலாட்டம் நடத்தினாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாகவே நான் சொல்லிடுறேன்னே. என்ன அப்படின்னா, அதாவது வந்து அரசாங்க இவங்க சாராயம் காய்ச்சறது யார் தமிழ்நாட்டில்? மிடாஸுன்னு ஒன்று இருக்கும். அது சசிகலா அவங்களுடைய சொந்தக்காரங்க பேரில் இப்போ இருக்குது. மிடாஸ் படப்பையில் இருக்குது. இது தவிர பாக்கி எல்லா மதுபான ஆலைகளும், சாராய ஆலைகளும், சாராயம் காய்ச்சுறதும் திமுக காரங்க தான். திமுகவினுடைய கருணாநிதி எப்படிப்பட்ட ஆளு சார்? அவர் வந்து யாரையாவது நீங்கள் வச்சு பிழைக்க சொல்லுவார், அது வேற கதை. ஆனால் 75% இவருக்கு வந்தால் தான் இன்னொருத்தர் அதில் வாழ வைப்பார். அவர் என்னத்தான் பண்ணினாலும் சரி தான், அதில் இவருக்கு பங்கு 75வது வரணும். அப்போ தான் அது உள்ளே விடுவாங்க. அப்படி தானே? இவருக்கு காலத்தில் தான், திமுக ஆட்சி காலத்தில் தான் இவங்க முழுக்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மதுபான ஆலைகளுக்காக அனுமதி கொடுத்துக்கிட்டே வந்தார். 2006லேருந்து 2011 காலகட்டத்தில் அள்ளி தெளித்தாங்க. அதில் டிஆர் பாலு எல்லாம் வந்து ஒரு பெரிய சாராய வியாபாரி, மிகப்பெரிய சாராய வியாபாரி. அவருக்கு பையன் மத்திய அமைச்சர், இவர் எம்பி. விளங்குமா? இவங்க என்ன நல்ல காரியம் பண்ணுவாங்க சொல்லுங்க? அவருடைய கூட்டு களவாணி தான் வந்து தர்மபத்தினி கனிமொழி. ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு கிடக்கு பார்த்தீங்களா? கால்ஸ்ன்னு சொல்லக்கூடியது இன்னும் நிறைய இது இருக்குது, அதில் லிஸ்ட்டில் வருது. இது எல்லாமே வந்து சாராயம் காய்ச்சுற வேலையை கனிமொழி பண்ணிட்டு இருக்கு. நம்ப முடியுதா? இவங்க தான் வந்து யோக்கிய சிகாமணி மாதிரி வெளியே பேசிட்டு அலைகிறாங்க. இவங்க இது ஒரு டீம். அப்போ SNJ இவர் வந்து உளியின் ஓசைன்னு நினைக்கிறேன், அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். நம்ம வள்ளியூர் பக்கத்தில் தான் அவர், வள்ளியூர்காரர் தான் அவர் தான் வந்து SNJங்கிறது. நான் கூட ஆரம்பத்தில் நினச்சேன் SNJன்னா இவர் வள்ளியூர்காரர்னு சொல்கிறாங்க. வள்ளியூரில் இருக்கவர் சரி எப்படி கருணாநிதிக்கிட்ட இவ்வளோ தூரம் நெருக்கமாயிட்டார், எப்படி போனார் வந்தார்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க. ஸ்டாலினுடைய பினாமி. இப்போ சென்னையில் ஸ்டாலின் வீட்டு பக்கத்துலேயே வீடம் வச்சு அங்கேயும் அலுவலகத்துலேயும் ரைடு வச்சு இவர் எல்லாம் பண்ணியிருக்காரு. இந்த SNJவுடைய அந்த இதை தான் வந்து டிஷர்ட்டில் போட்டுட்டு வந்து கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து இன்றைய துணை முதலமைச்சர் நின்றுட்டு இருந்தார். கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்த்தீங்கன்னா அதில் அந்த SNJ இருக்கும். அது என்ன SNJன்னா அது ஒன்றும் டானிக்கு தயாரிக்கிற கம்பெனி இல்லை, இவங்க குடும்ப கம்பெனி. பினாமி அவர். அந்த கம்பெனியில் தயாரிக்கிறது சாராயம். இதுதான் விஷயம். இந்த கம்பெனிகளில் இருந்தால், அதாவது கனிமொழி பங்கெடுக்கிற கம்பெனி, அப்புறம் வந்து இவங்களுடைய நேரடி கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் அதிகமாக கொள்முதல் பண்ணுறது ஒரு பக்கங்க. கொள்முதல் பண்ணுறது முழுக்க இவங்க கம்பெனியில் தான் பண்ணியிருக்காங்க. அதிகமானது இவங்க தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு வியாபாரம் பண்ணாங்க, அவங்க ஆளுங்கட்சிங்கிறனால அவங்க இதில் பண்ணாங்கங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிடுவீங்க. அது அப்படி இல்லை. இவங்க பண்ணுனதில் 60%, டாக்டர் கிருஷ்ணசாமி குறிப்பிட்டது பற்றி 60%ன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டில் உள்ள நிலவரப்படி விசாரிக்கும் போது 60 இல்லை, பாதிக்கு பாதி போயிட்டுன்னு சொல்கிறாங்க. பாதி அளவுக்கு தான் இந்த சாராய ஆலையிலிருந்து டாஸ்மாக்கு வரக்கூடியதுக்கு கணக்கே இருக்குது. அது வந்ததாக அதுக்கு மட்டும்தான் வந்து இவங்க வந்து கலால் வரி, அந்த வரி, எல்லா வரியும் வந்து போடுறது. மற்றபடி பாதி வாட்டு வரி இதெல்லாம் வரும். இதெல்லாம் வந்து அந்த அதிகாரப்பூர்வமாக கணக்கில் எழுதிட்டு வருது பார்த்தீங்களா, அது மட்டும்தான். பாக்கி எல்லாம் பார்கோடு போட்டு அனுப்புகிறாங்களாம். பார்கோடு போட்டு டாஸ்மார்க்கு வந்துடும். அது கணக்கிலே இருக்காது. அங்கே எவ்வளவு அங்கே அனுப்புனாங்க அப்படிங்கிறது இவங்க ஒரு தனி ஒரு லெட்ஜரில் மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து அந்த கால்ஸ் இதிலேருந்து வருது அப்படின்னா, கனிமொழிக்க கம்பெனிலேருந்து வருதுன்னா அந்த கம்பெனியில் ஒரு லெட்ஜர் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. சட்டத்துக்கு புறம்பா அதில் இருக்கும். அங்கே வடித்ததும் கணக்கில் இருக்காது, விற்றதும் கணக்கில் இருக்காது, எதுவுமே கணக்கில் இருக்காது. டாஸ்மார்க்கில் வாங்கினதும் கணக்கு இருக்காது, இவங்க வந்து சில்லறைக்கு இங்கே அனுப்புனதும் கணக்கு இருக்காது, விற்றதும் கணக்கு இருக்காது. ஆனால் மக்கள் வாங்கி குடிச்சிருப்பாங்க. பணம் எங்கே போச்சுது? அது நேரே அப்படியே எந்த பக்கமாக போயிடும். இப்படி தாங்க கிட்டத்தட்ட பாதிக்கு பாதினா எப்படிங்க இருக்கும் நினச்சி பாருங்கள். இதை விட கொடுமை, இன்னொரு பெரிய கொடுமை என்னென்னா, அதை சிஏஜி அறிக்கைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, மத்திய தணிக்கை குழுவினுடைய அறிக்கை. அந்த அறிக்கையில் அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். அந்த அறிக்கையில் வந்து அதாவது 2019, 2020 அந்த ஆண்டில் வந்து டாஸ்மார்க் மூலமாக அரசாங்கத்துக்கு வந்த வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,882.15 கோடி ரூபா வந்து வருமானம் வந்திருக்கு. அப்போ 20,000 கோடி ரூபா வருமானம் வந்திருக்குன்னு வச்சுருங்க. சரி, இதுக்கு செலவினங்கள் எவ்வளோன்னு பாருங்கள். அதே 20,000 கொஞ்சம் கூட 937.62 கோடி.
அப்போ வந்து எவ்வளவு ரூபாய் நஷ்டம்னு பாருங்க, 55 கோடியே 47 லட்சம் ரூபாய் நஷ்டம். எது? இந்த சாராயத்தை இவ்வளவு தூரம் வித்து கடைசியில் எவ்வளவு அரசாங்கத்துக்கு எவ்வளவு லாபம் வந்திருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா நஷ்டம் தான் வந்திருக்கு. எவ்வளவு? 50. இவங்க நடத்துகிற எந்த கம்பெனிலையுமே லாபமே வராது. அரசாங்கத்தில் நீங்கள் போக்குவரத்து கழகத்தை எடுங்க, எதை வேணால் எடுங்க, அது நஷ்ட கணக்கு தான் எழுதுவாங்க. அதேமாதிரி 2020-21 அதில் பார்த்தீங்கன்னா 161 கோடியே 46 லட்சம் ரூபாய் நஷ்டம். வருமானம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21,323.93 கோடி ரூபாய் வந்து வருமானம். செலவினங்கள் பார்த்தீங்கன்னா 21,485.39 கோடி ரூபாய் செலவாகி போச்சுது. ஆக நஷ்டம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 161.46 கோடி ரூபாய் நஷ்டம். அதே மாதிரி 2021-22 காலகட்டத்தில் வந்து அந்த வருஷத்தில் வந்து எவ்வளோ ரூபாய் வருமானம்னு பார்த்தீங்கன்னா 22,880.87 கோடி ரூபாய் வருமானம் டாஸ்மார்க் மூலமாக. செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22,950.79 கோடி ரூபாய் வந்து செலவாகி போச்சுது. இதன் மூலமாக நஷ்ட கணக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 69 கோடியே 92 லட்சம் ரூபாய் நஷ்டம். இப்படி ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒவ்வொரு வருஷமும் நஷ்டத்தில் தான் ஓடுது. மொத்தத்தில் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நஷ்டம் தான். எதுக்கு நடத்துறீங்க? எதுக்கு நடத்தணும்? இவ்வளோ பேர் தாலி அறுக்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் நடத்தணும் அப்படின்னா, இன்னைக்கு கடந்த தீபாவளி இதில் நினைக்கிறேன், அப்போ கூட நான் கூட ஒரு இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பேன். ஏதோ மக்கள் வந்து குடிமகன்கள்லாம் கொஞ்சம் திருந்திருக்காங்க, அந்த டாஸ்மார்க்லாம் வியாபாரம் குறைஞ்சிருக்கு. நீ உண்மையிலே வியாபாரம் குறையல. எல்லாம் அந்த கரூர் கோஷ்டியினுடைய விஞ்ஞான ஊழல் குறையல. சரக்கு அனுப்புனதை வந்து அதிகமானது வந்து கணக்கில் வராமல் வந்துட்டு விற்பனை எல்லாம் ஓஹோன்னு வித்துவிட்டாங்க. ஆனால் வந்தது எல்லாமே வந்து அதனால தான் டாஸ்மார்க்கில் பாருங்கள், நீங்கள் ஜிபே இருக்காது, ஃபோன்பே இருக்காது, எந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷனும் இருக்காது. ஏங்க டீ கடைக்காரன் சாதாரண இந்த தெருவில் வந்து காய்கறி விற்கிற அம்மா கூட பார் கோடை தூக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் அதில் ஸ்கேன் பண்ணி பணத்தை போட்டுட்டு போகிறீங்க. டாஸ்மார்க்கில் அரசாங்க நிறுவனம் தானே, ஏன் வைக்கலன்னு கேளுங்க, பதிலே இருக்காது. இப்படி ஏகப்பட்ட ஊழல். இது ஒவ்வொன்றையும், அதாவது கொள்முதலில் வாங்குறதுலேயும் ஊழல், இவங்க வந்து அதில் விற்றதுலேயும் ஊழல். அப்புறம் பார் மொத்தம் தமிழ்நாட்டில் வந்து 4,829 சில்லற டாஸ்மார்க் கடைகள் இருக்குது. இந்த கடைகள் அவ்வளோத்துக்குமே வந்து டாஸ்மார்க் மூலமாக இவங்க வாங்கி இவங்க வந்து விற்கிறாங்க. அரசாங்கம் தான் வாங்கி அரசாங்கம் தான் அந்த சாராய அதை டாஸ்மார்க்குகள்லாம் அந்த அனுப்புது சரக்கை. ஆனால் ஒரு வண்டி கூட இவங்ககிட்ட சொந்தமாக கிடையாது. அதுக்கும் கான்ட்ராக்ட், அதுலேயும் ஊழல். அதுமாதிரி இந்த இது டாஸ்மார்க்கு பார் வச்சுருக்காங்க பாருங்கள், அத்தனையிலையும் ஊழல். அதுலேயும் வந்து ராமநாதபுரம் நினைக்கிறேன், அங்கே உள்ள பல இது ராமநாதபுரம், பெரம்பலூர் இங்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் உள்ளவங்க பார்னு எடுத்திருக்காங்க, பேரில் இருக்குது. அதேமாதிரி பெண்களுடைய பேரில் இருக்குது. கரூர்காரங்க, திண்டுக்கல்காரங்க, இவங்க பேர்லெல்லாம் பார் வச்சுருக்காங்க, பார் நடத்துகிறாங்கங்கிற மாதிரி கணக்கில் இருக்குது. ஆனால் அவங்க யாருக்குமே முழுமையான அட்ரஸ் கிடையாது. அதில் எந்த வெளிப்படைத்தன்மையும் கிடையாது. சும்மா அந்த சிம்மக்கல், மதுரை, முருகன் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. இப்படி வச்சு தமிழ்நாடு முழுக்க அடித்து மாற்றி, இதை விட இன்னொரு கொடுமை, அதாவது இப்போ கூட 2 நாளாக ஒரு பெரிய வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கும். டாஸ்மாக் கடையில் 20 ரூபா 30 ரூபாயெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க கூடுதலாக. ஒரு குவார்டர் வாங்கினா 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும், ஒரு ஆஃப் வாங்குனீங்கன்னா நீங்கள் வந்து 20 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் அடிஷ்னலாக கேட்பாங்க. நீ கொடுத்து ஆகணும், கொடுக்கலன்னா உங்களுக்கு தரமாட்டாங்க. இந்த அளவுக்கு வந்து இந்த வசூலெல்லாம் எங்கே போகுதுன்னா எல்லாமே ஒரு வழியாக இங்கே போய் யாருக்கு, செந்தில் பாலாஜிக்கிட்ட போய் அங்கேருந்து கோயம்பேடுக்கு இங்கே வந்துடுது, கோபாலபுரத்துக்கு வந்துடுது, ஸ்டாலின் குடும்பத்துக்கு வந்திருக்குங்க. நேரடியாக இது உள்ளே போயிட்டு இப்படியே தமிழகம் முழுக்க இவங்க பண்ணலை. அதே மாதிரி வந்து நெடுஞ்சாலைகள்லாம் வந்து டாஸ்மாக் கடைகள், மதுபான கடைகள் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. இவங்க உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா, இங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு குறுக்கு சந்து ஒன்று உள்ளே போகும்ல, அந்த சந்தில் அந்த பக்கம் கொண்டு வச்சுட்டாங்க. அதுக்கு மன மகிழ் மன்றம்னு வச்சு டாஸ்மார்க்குக்கு இன்னொரு பேர், புதிய அவதாரம் கொடுத்து அந்த இதுக்கு அதில் வந்து சாராயமெல்லாம் விற்று இதே தான் அங்கே வச்சு விற்று அது இதை விட கூடுதல் போயிட்டு அது இப்போ 2000க்கு மேலே ஏதோ முளைச்சிட்டு அனுமதியெல்லாம் எக்கு தப்பமாக கொடுத்து அங்கேயும் இதே வியாபாரம் தான் நடந்திருக்கு. எல்லா இடமும் சாராய வியாபாரம் தான். ஏன்னா வடிக்கிறது இவங்க, விற்கிறது அரசாங்கம். அதுலேயும் முறையான கணக்கு வழக்கம் கிடையாது. இதில் இந்த மாதிரிப்பட்ட இப்போ நான் சொன்ன வகையில் உள்ள முறைகேடுகள் மட்டுமே டாக்டர் கிருஷ்ணசாமி 2023 கொடுத்த அந்த புகாரில் வந்து விசாரணை புகார் மனுவில் வந்து எவ்வளோ குறிப்பிட்டிருந்தார், 1 லட்சத்துக்கு மேலே அப்படின்னு சொல்கிறார். அன்னைக்கு 2 லட்சத்துக்கு மேலே இந்த மாதிரி ஊழல் நடந்ததாக சொல்கிறாங்க. இந்த இப்போ வந்து நடந்த ரைடில் அதுதான் கண்டுபிடிச்சதா சொல்கிறாங்க. அவ்வளவும் இவங்க செய்த மொத்தத்தையும் எழுதியிருக்காங்க. எதுக்கு செந்தில் பாலாஜி இவங்க விழுந்து காப்பாற்றினாங்கிறது ஒரு முக்கியமான காரணம். இதில் வந்து செந்தில் பாலாஜி பெரிய ஃப்ராடு தானே, அது ஒரு 5 கட்சி அமாவாசை, அவர்கிட்ட என்ன நேர்மை இருக்கும், என்ன உண்மை இருக்கும், எதுவுமே கிடையாது, ஃப்ராடு தானே அது. அப்போ அந்த மாதிரிப்பட்ட ஃப்ராடு எந்த நேரத்துலையும் உங்களை போட்டு கொடுத்துட்டு போயிரும்ல அது.
அது காட்டி கொடுத்துட்டு போயிரும்ல அது. இதுதான் சிக்கல். இப்போ என்ன அப்படின்னா, இதில் வந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் தோண்ட நிறைய வந்துக்கிட்டே இருக்கு. அதை விட இன்னொரு சின்ன தகவலையும் நம்ம உங்களுக்கு சொல்லணும். அரசாங்கத்தினுடைய அறிவிக்கைப்படியே, தமிழக அரசினுடைய அதிகாரப்பூர்வ செய்திப்படியே வந்து தமிழகத்தில் இப்போ வந்து 1,12,00,000 பேர் குடிகாரங்க இருக்காங்க. ஆனால் இது வந்து கூடுதலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. 1,30,1,50 கோடி வரைக்கும் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ கணக்குப்படி 1,12,00,000 பேர் குடிகாரங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து 70,00,000 பேர் வந்து தினசரி குடி பழக்கம் உள்ளவன், விளங்காமல் போயிட்டானே அர்த்தம். டெய்லி குடிச்சிட்டான்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எங்கே வேலை செய்ய முடியும்? டெய்லி குடிச்சு நாசமாக போகிறவங்க 70,00,000க்கு தாண்டி போயிட்டாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அது 1 கோடிக்கு மேலே இருக்கும்னு சொல்லி வெளியே சொல்கிறாங்க, ஒரிஜினலான கணக்கு. இப்படி எது எப்படியோ 1,50 கோடிக்கு மேலே வந்து குடிகாரங்களாக உருவாக்கியாச்சு. அதுக்கு அடுத்த கட்டத்தில் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் இந்த டாஸ்மாக் ஒரு 20 வருஷமாக நடக்குது பார்த்தீங்களா? இந்த 20 வருஷத்துக்கு உள்ளால இந்த டாஸ்மார்க்கு மூலமாக செத்தவனுடைய எண்ணிக்கை வந்து கணக்கிலே கிடையாது. எத்தனை லட்சம், அதாவது அது கோடியா 2 கோடியா தெரியாது, கோடிக்கணக்கான பெண்கள் தமிழச்சிகள் வந்து தாலி இறக்கிறதுக்கு இது காரணமாக இருந்து இளம் விதவைகள் எல்லாம் அங்கே இருந்து. இதில் தான் தருமபத்தினி கனிமொழியே இதை சொன்னதே. அதாவது வந்து இளம் உதவிகள் வந்து இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அதிகமாக இருக்கிறார்கள் சொல்லி ரொம்ப ஆதங்கப்பட்டு ரொம்ப அக்கறையோடு பேசுனது. அதை பற்றி தான் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க ஆட்சியில் இது வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போயிருக்கு. ஏற்கனவே விதவைகள் அதிகமானது காரணமே வந்து இந்த டாஸ்மாக் தான். இப்போது அதிகமாக போயிட்டு இருக்கக்கூடியது, அதை கொண்டு சேர்த்துக்கிட்டதுக்கும் டாஸ்மாக் தான் காரணம். மாணவர்கள் எல்லாம் குடிப்பழக்கம் உள்ளவனா மாற்றுறதும் இந்த டாஸ்மார்க்கெல்லாம் வச்சு தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. மாணவிகள்னு படூர் பக்கத்தில் நீங்கள் அஸ்வினின்னு ஒரு பொண்ணு வந்து 19 வயசு மாணவி, BCA 2ஆம் ஆண்டு மாணவி. அது ராத்திரி பூதா குடிச்சிக்கிட்டு எல்லாம் தோழிகள் கூட சேர்ந்து நல்லா குடிச்சிட்டு காலையில் போதை அதிகமாகி கடைசியில் செத்தும் போச்சுது. எவ்வளவு அசிங்கமான ஒரு செயல் பாருங்க, எவ்வளவு பட்டு பயங்கரமான செயல் இது. இது ஒன்று தான் வெளியே தெரிஞ்சது. இப்போ நீங்கள் தமிழகம் முழுக்க உள்ள அனைத்து இது மகளிர் விடுதிகளையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குன்னு எப்படி தெரியும்? தனியார் மகளிர் விடுதியெல்லாம் இருக்குது, அங்கே என்ன நடக்குன்னு எப்படி தெரியும்? தனியாக பெண்கள், அதாவது மாணவிகளெல்லாம் தனியாக வீடு வாடகைக்கு எடுத்தெல்லாம் தங்குறாங்க, அங்கே என்ன நடக்குன்னு எப்படி தெரியும்? மிகப்பெரிய அளவில் வந்து இது போயிட்டு இருக்கு. இன்னொரு புள்ளி வரும் என்னென்னா, இந்த டாஸ்மார்க்கை வந்து தொடங்குறாங்க பார்த்தீங்களா? அப்போ வந்து 35,000 பேர் வேலை சேர்ந்துருக்காங்க. 35,000 ஊழியர்களில் கிட்டத்தட்ட இந்த கடந்த இவ்வளவு நாளைக்கு உள்ளால ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு வச்சுருங்க. இதுக்கு உள்ளால 20 இல்லை 30 வருஷத்தை நெருங்கியிருக்கோம். இந்த வருஷங்களுக்கு உள்ளால 30,000 பேர் வேலை பார்த்ததில்ல, 35,000 பேர் வேலை பார்த்ததில்ல, 6,000 பேர் செத்துருக்காங்க. டாஸ்மாக் ஊழியர்கள் 6,000 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. ஆனால் அவங்களில் நிறைய பேர் வந்து வேறு ஏதோ நோயில் செத்த மாதிரி கணக்கில் எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் குடியினாலேயே டெய்லி நீங்கள் அங்கே போன உடனே பாட்டில் ஓப்பன் பண்ணிடலாம்ல, அப்படியே குடிச்சு ஒரு லெவலுக்கு மேலே பிறகு செத்து தானே போவாங்க. அப்படி செத்தவங்க மட்டுமே, அதில் வேலை பார்த்த ஊழியர்கள் மட்டுமே 6,000க்கு மேலே இறந்து போயிருக்காங்க. ஆனால் அவங்கள வேறு கணக்கில் இந்த கவர்மெண்ட் காணிச்சிட்டு இருக்கு. இப்படி மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய கொடூரமான ஒரு இது. இந்த மதுவை நம்ம ஒழிக்கலை அப்படின்னா அடுத்த சந்ததியெல்லாம், இந்த சந்ததியே நாசமாக தான் போயிட்டு இருக்கு. பெண்கள் குடிக்க ஒரு நாடு நாசமாக போனால் அந்த பெண்கள் தவறான வழிக்கு போனால் போதுங்க. இதுதான் முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. ஒரு நாடு சீரழிஞ்சு நாசமாக கட்டமனாக போகணும்னா பெண்கள் தவறான வழிக்கு போனால் போதும். குடி, புகைப்பழக்கம், அப்புறம் வந்து இந்த செக்ஸ் சம்மந்தப்பட்ட இது அவ்வளவுத்தையுமே இந்த அரசாங்கம் ஊக்கப்படுத்திட்டு இருக்கு. இந்த முதலமைச்சர், துணை முதலமைச்சருடைய பொண்டாட்டி என்ன வேலை பார்த்துட்டு நடக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது கலாச்சார சீரழிவான அவ்வளோத்தையும் தான் பண்ணிட்டு இருக்கு. தீக்காரங்கெல்லாம் என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க? கள்ளக்காதல்னு சொல்லாங்க, திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி இப்போ சொல்லி வரவேற்கிறாங்களா? அதை சுபவீர பாண்டியன்லேருந்து இவங்கெல்லாம் பேராசிரியர் பெருமக்கள் என்ன இளவோ தெரில, இப்படியெல்லாம் போதிக்கிறாங்கல்ல. அப்போ ஒழுக்கக்கேடான விஷயத்துக்கு பெண்களை தள்ளுறதை அரசாங்கமே தள்ளிட்டு இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதுக்கு வேற காரணத்தை சொல்லி பண்ணுவாங்க. இவங்களுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. இவங்க வீட்டு பிள்ளைகள் மட்டும் தர்மபத்தினி கனிமொழிக்க போய் பையனா அது வந்து சிங்கப்பூரில் படிக்கும். அதே மாதிரி உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலினுடைய பையனா அது லண்டனில் படிக்கும். இப்படி வெளிநாட்டில் கொண்டு போய் அழகாக அந்த சூழலில் கரெக்டாக படிக்க வைப்பாங்க. அங்கே போனாலும் நீங்கள் இப்படி ஊரில் உள்ளவங்களாம் தாலி இருக்கும்போது நீங்கள் பிள்ளைய மட்டும் எப்படி வாழ்ந்துட போகுது? சும்மா நான் சொல்கிறேன்னு நினைக்காதுங்க. உங்களுக்கு இதை சொன்னால் தான் புரியும், அதனால் சொல்கிறேன். அழகிரிங்க மகன் என்ன மாதிரி இருக்கார்? இப்போ போதைப் பொருளை அதிகமாக பயன்படுத்தினால தான். உங்கள் பிள்ளைகளுக்கு இது வராதுன்னு எப்படி நீங்கள் நம்புறீங்க? இவ்வளோ 1000 கோடி கொள்ளையடிச்சு என்ன செய்ய போகிறீங்க? 6 அடி நிலம் தான். இந்த மோதிரம் இருக்குது பாருங்கள், அது வந்து தங்கத்தில் உள்ள மோதிரமாக இருந்து அதை கலத்த முடியாது, செத்த பிறகு கலத்த முடியலைன்னா விரலை வெட்டி எடுத்து விடுவாங்க. இவ்வளோதான் லட்சணம். இதுதான் ஒரிஜினல் நிலவரம். 6 அடி தான் இடம் கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்க போகுது. அது புதைச்சா தான், எரிச்சா அது கூட கிடையாது, கைப்பிடி சாம்பல் தான் கிடைக்கும்.
நீங்கள் ஊரில் உள்ளவங்களாம் தாலி அறுக்கணும், ஊரில் உள்ள பெண்களெல்லாம் தாலி அறுக்கணும், எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. எங்களுக்கு வந்து எல்லா மாவட்டத்துலேயும் வீடு இருக்கணும், எல்லா மாவட்டத்துலையும் எங்களுக்கு பினாமி பேரில் சொத்து இருக்கணும். இதெல்லாம் வாங்கி குவிச்சு என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் திருந்த போகிறது இல்லை, ஆனால் நாம திருந்தணும். இவங்களை 2026க்கு மேலே வச்சோம் அப்படின்னா தமிழகம் தரை மட்டம் ஆயிரும். மொத்தத்தில் நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது வந்து டெல்லி அரசாங்கம் எப்படி கவிழ்ந்ததுன்னு நினைக்கிறீங்க? மக்கள் எப்படி செருப்படி கொடுத்தாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த ஆள் எதுக்கு ஜெயிலுக்கு போனார்னு நினைக்கிறீங்க? அவர் நேரடியாக ஊழல் பண்ணல, மதுபான கொள்கை வகுத்து அதில் ஊழல் பண்ணி அந்த பணத்தில் தான் தீபாவளி குளிச்சார், மாட்டிக்கிட்டார். ஆடம்பர வாழ்க்கைங்கிறது வேற கதை. அதில் ஊழல் பண்ணது இதில் தான் ஊழல் பண்ணார். மதுபானத்தில் ஊழல் பண்ணி தான் அவர் மாட்டினார். இங்கே அதை விட பல மடங்கு ஊழலில் இப்போ சிக்கியிருக்கார். யார்? முதலமைச்சர் ஸ்டாலினே சிக்கியிருக்கார். அவர் வந்து இப்படியே வந்து அதே தான் அவருக்கும். அரவிந்த் கெஜ்ரிவால் நேரடியாக இல்லை, அவர் வேற வழியாக தான் அப்படி துணை முதலமைச்சர் மற்றவங்க மூலமாக தான் அவரும் வந்தார். இவர் செந்தில் பாலாஜி வழியில் வந்திருக்கார். ரெண்டும் சேம் தான், ஒரே ட்ராக்ல தான் போகிறாங்க. இதனுடைய அடுத்த நகர்வு கோபாலபுரத்துக்கு கொல்லி வைக்கிற விஷயமாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். முதலமைச்சர் ஒரு வருஷமாக தொடர்ந்து முதலமைச்சராக இருப்பாரா அப்படிங்கிறதே கேள்விக்குறி தான். முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு போனது போலவே முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின், துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி இவங்களும் ஜெயிலுக்கு போவாங்க, களி திம்பாங்கிறது தான் என்னுடைய கருத்து. எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேங்க, இந்த கும்பலை வந்து எது எப்படி நடந்தாலும் சரி 2026 நம்ம சுத்தமாக வாரி வெளிச்சு வெளியே போட்டே ஆகணும். இவங்களை வீட்டுக்கு அனுப்பியே ஆகணும். ஒரு மாற்றத்தை தமிழகத்தில் உருவாக்கியே ஆகணும். அதை மட்டும் நம்ம செய்ய தவறுன்னு வச்சுடுங்க, மொத்த தமிழகமும் நாசமா போயிடும். இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.